வணக்கம் மக்களே, நான் தான் உங்க எம்டி அலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த டாடா ஏஸ் சிஎன்ஜி வண்டி தான் சூப்பராக பக்காவாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். வீடியோ கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் கிளிப்ஸ் போட்டிருப்பேன். எந்த அளவுக்கு பக்காவாக சூப்பராக ஷைனிங்காக இருக்கும்னு, அந்த அளவுக்கு தெளிவாக சூப்பராக பண்ண போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப்சி பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா லப்பர்லேருந்து கேபின் எல்லாமே நீட்டாக சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு எஃப்சி வண்டி. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா சரியான ஓட்டம் ஓடி இருக்குது. வண்டி வந்து சரியான அடி வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி வந்து சரியாக ஓடி இருக்குது. இந்த தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் அந்தளவுக்கு மோசமாக உறிஞ்சிருக்கு. கண்டெய்னர் வந்து பாடி பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. ஸோ கண்டெய்னர் பாடிலாம் பிரேமர் அடிச்சாலாம் இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு. அது மொத்தமாக சுரண்டி எடுத்து பக்காவாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக வந்திருந்தா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியும். ஸோ பாருங்கள், இந்த பாருங்கள் பெயிண்ட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பெயிண்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ லைட்டாக அந்த ப்ளூ கலர் அந்த ஷேடில் இருக்குல்ல, அது ப்ரைமரா இல்லை பெயிண்டா என்னன்னு தெரில. எப்பவுமே ஒரு புது கண்டெய்னரோ புது தொட்டியோ கட்டினா அது ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த வாட்டர் ஷீட் சொல்லுவாங்க, அந்த வாட்டர் ஷீட் போட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லாக ரஃப் ஆக்கணும். ரஃப் ஆக்கிட்ட அப்புறம் அது மேலே ப்ரைமர் அடிக்கிறோம். மறுபடியும் அந்த ப்ரைமரை ஸ்டாண்ட் பண்ணணும். அது மேலே பேஸ் அடிச்சுட்டு அது மேலே தான் பெயிண்ட் அடிக்கணும். அப்போ தான் அந்த கண்டெய்னர் வந்து உரியாது. இந்த பாருங்க எப்படி உரிஞ்சிருக்கு பாருங்க, ஃபுல்லாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். சூப்பர் ரெடி பண்ணுவோம். ஸோ பாருங்கள், வண்டி பார்த்தீங்கன்னா எந்தளவு மோசமாக இருக்குது. வீடியோ எண்டில் பாருங்கள். சும்மா பக்காவாக சூப்பராக புது வண்டி மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் டேடி வந்து இந்த பெயிண்ட்லாம் மொத்தம் இப்போ உளியை வச்சு சுரண்டி எடுக்கிறாரு பாருங்கள். சுரண்டி எடுத்துகிட்டு நாங்கள் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபுல்லாக உளியை வச்சு மொத்தம் சுரண்டி எடுத்துகிட்டு அந்த எட்ஜஸ் ஓரம் ஃபுல்லாமே பேஸ்ட்டு பட்டி பார்ப்போம். அதை பார்த்துட்டு அப்புறம் ஃபுல்லாக ப்ரைமர் அடிப்போம். ப்ரைமர் அடித்து ப்ரைமரை ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அடிப்போம். பேஸ் கோட் அடித்து ஃபுல்லாக மறுபடியும் அந்த பேஸ் கோட்டை ஸ்டாண்ட் பண்ணுவோம். அது ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கடுத்து ஃபைனல் கோட்டு மொத்தம் 3 கோட்டு 3 வாட்டி ஸ்டாண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் பாருங்கள், இந்த ஓரம் ஃபுல்லாக பாருங்களா பேஸ்ட்டு பார்த்துட்டு பட்டி பார்த்துடும் பாருங்கள். இந்த ஓரம்லாம் வெல்டிங் பண்ணியிருப்பாங்க, ஜாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாயிண்ட் எல்லாமே பேஸ்ட் பார்த்துட்டு பட்டி பக்காவாக பார்த்துடும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபரு, நம்ம நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன வெளியே வண்டி விட்டாலும் பரவாயில்ல, வெளியே விடும் போதும் இது புது தொட்டி கட்டுறீங்க, புதுசாக கண்டெய்னர் படி கட்டுறீங்கன்னா கேளுங்க, என்ன ப்ரைமர் அடிக்கிறீங்க, எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்குன்னு கேளுங்க. இல்லை ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிறீங்களான்னு கேளுங்க. நீங்களே எல்லாம் கூட கிட்ட நின்று பாருங்கள். ஸோ இப்படி தான் ஸ்டாண்ட் பண்ணாமல் ப்ரைமர் அடிக்காமல் வச்சிட்டா ஃபுல்லாக இது மாதிரி பெயிண்ட் உரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், ஏ டு செட் இந்த மேலே ஷீல்டு கூட ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட், நாங்கள் கொடுக்குற பொருளை தரமாக குவாலிட்டியாக கொடுக்கணும் தான் நான் ஒவ்வொரு வண்டியும் வேலை பார்ப்பேன். ஒவ்வொரு வண்டி வேலை பார்க்கும்போது என்னோட சொந்த வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவு தான் எஃபர்ட் போட்டு வேலை பார்ப்பேன். என் சொந்த வண்டிக்கு வேலை பார்த்தா நான் எப்படி வேலை பார்ப்பனோ பார்த்து பண்ணணும். அதே மாதிரி தான் என்னோட கஸ்டமர் வண்டியும் என் சப்ஸ்கிரைபர் வண்டியும் எல்லா வண்டியும் பார்த்து பண்ணுவேன். அதனால தான் என்னோட அவுட்புட்டும் என்னோட ரிசல்ட்டும் இந்த அளவுக்கு பக்கா ஒரு 100% குவாலிட்டியாக கொடுப்பேன். இது வந்து புது வண்டி ஃபர்ஸ்ட் எஃப்சி. இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். புது வண்டி மாதிரி பக்காவாக சூப்பராக ஏ டு செட் ரிமூவ் பண்ண முடியாத பாட்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ரிமூவ் பண்ண முடியாத பாட்டெலாம் பக்காவாக மார்க்கிங் பண்ணி சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், பட்டி மொத்தம் ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். சாரி, தான் ப்ரைமரு. ஃபஸ்ட்டு கோட் வந்து ப்ரைமர் அடிச்சுடுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எங்களோட எஃபெக்ட் என்ன, எங்களோட ஹார்ட் ஒர்க் என்ன, நாங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன பெயிண்ட் அடிக்கிறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம், எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம், எப்படி மாஸ்கிங் பண்ணுறோன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுவோம். தொட்டி வந்து ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சிட்டோம். இப்போ வந்து கேபினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதை பாருங்கள், இந்த எட்ஜஸ்ஸு தெரியுதுங்களா, அதை பாருங்கள், இந்த ஹேண்டில் வரும் எல்லாம் பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த பெயிண்ட்லாம் உரிய ஸ்டார்ட் பண்ண பார்த்தா இந்த ஹேண்டில் வரும். இது இந்த சின்ன ரவுண்ட் இருக்கு பாருங்கள், கீழே வர ரவுண்டு, அந்த ஓரம் அங்கேருந்தா பெயிண்ட் உரியவே ஸ்டார்ட் பண்ணணும்.
சில பேர் வந்து மேலோட்டமாக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இந்த நான் இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக ஈஸியாக ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எட்ஜஸ் அந்த ஓரெலாம் ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் பெயிண்ட் உரியுறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உரியும். நான் நிறைய வீடியோ காமிச்சிருப்பேன். போன ஒரு புலோரோ வீடியோ போட்டிருப்பேன், கோழி வண்டி வீடியோ. அதே மாதிரி அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த காவா ஓரம், அந்த சைட் மிரர் ஓரம்லேருந்து தான் பெயிண்ட் உரிய ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஓரம்லாம் அழகாக சூப்பராக அழுத்தி ஸ்டாண்ட் பண்ணோன்னா பெயிண்ட்டே உரியாது வண்டியில். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி. அதுதான் எங்களோட வேலை. நாங்கள் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு 100% குவாலிட்டியாக சூப்பராக பண்ணுவோம். ஸோ பாருங்கள், ஸ்டாண்டிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு எட்ஜஸ்லாம் சூப்பராக பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணணும்னு தெரியும். பாரு எந்தளவு அழுத்தி அந்த ஓரம் எட்ஜஸ் ஓரம் ஃபுல்லாக சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இதே மாதிரி அழகாக சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக உரியாத மாதிரி, பெயிண்டில் உரியாத மாதிரி ஷைனிங்காக சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். அவங்க வண்டி என்ன கலர் எப்போ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி புக் பண்ணிச்சுங்க. எடுத்துன்னு வாங்க. பட்ஜெட் ப்ரைஸில் சும்மா சூப்பராக தரமாக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், கேபின் ஃபுல்லாமே சோப்பாயில் போட்டு ஃபுல்லாக பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்புறம் கேபின் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சோம் நிறைய கிராச் மார்க். அது ஃபுல்லாமே கிராச் மார்க்லாம் பட்டி பார்த்துடும். அந்த பார்த்தீங்கன்னா தொட்டியிலும் சின்ன சின்ன கிராச் மார்க் இருந்தது. பேஸ் அடிச்சுட்டு அப்புறம் பேஸ் அடிச்சிடும் பாருங்கள், அடிச்சு சின்ன சின்ன கிராச் மார்க் இருந்தது. அதுவும் ஃபுல்லாக பட்டி பார்த்துடும். இப்போ வந்து தேர்டு கோட் அடிக்கணும். பிரைமர் ஒரு கோட் அடிச்சிட்டோம், இது 2வது பேஸ் கோட்டு. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோட் அடிக்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃப்ரண்ட்டு பம்பரு, ஃப்ரண்ட்டு ஷீட், ஃப்ரண்ட்டு பேனலு, சைட் மிரர்ஸு, டோர் லப்பர்ஸு, டோர் பேட்ஸு, உள்ள இருக்கிற ஷீட்லேருந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பாட்டு ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 3வது கோட் அடிக்கிறோம், ஃபைனல் கோட்டு. தொட்டி வந்து 3 கோட் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு வந்து கேபினுக்கு வந்து பேஸ் அடிக்கிறோம். கேபின் பேஸ் அடிச்சுட்டு நல்லா ஒரு 1/2 hour காய வச்சுட்டு கேபினுக்கு வந்து செகண்ட் கோட் அடிப்போம். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேஜராக தொட்டி தான் வேலை. ஸோ தொட்டி பேஸ் கோட் அடித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு 3 நாள் ஆச்சு. இது 4வது நாள் வந்து ஃபுல்லாக கேபின் மொத்தம் A to Z கம்ப்ளீட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு 4வது நாள் டெலிவரி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செகண்ட் கோட் அடிக்கும்போது எந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது, எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பெயிண்ட்டு ஒழுகுறது, இந்த பெயிண்ட்டு அந்த டல்லாக உட்காடுறது, பெயிண்ட்டு ரஃப்பாக இருக்கிற அந்த சீனே கிடையாது. 100% சூப்பராக எந்தளவுக்கு நைஸாக இருக்குமோ அந்தளவுக்கு நைஸாக, எவ்வளோ தின்னர் மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ பெயிண்டில் தின்னர் மிக்ஸ் பண்ணணும், எந்த பெயிண்ட்டு எப்படி தின்னர் மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே எங்கள் டேடிக்கு தெரியும். சும்மா ஒரு 35-40 years எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அப்பாவுக்கு பெயிண்டிங்கில். ஸோ அதனால் அவுட்புட்டும் அந்தளவுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ ரிமூவ் பண்ண பாட்டில் அசம்பிள் பண்ணுற பாருங்கள். இது பாருங்கள், ஹெட்லாம்பில் மேக்ஸிமம் எந்த பெயிண்ட்டும் ரிமூவே பண்ண மாட்டாங்க. அப்படியே டேப் அடிப்பாங்க, இல்லை அப்படியே தின்னர் போட்டு தொடச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரியே பக்காவாக ரிமூவ் பண்ணிவிட்டு A to Z எங்களால் முடிகிற அளவுக்கு எந்தெந்த பாட்டு ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த பாட்டெலாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக அசம்பிள் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஹெட்லைட்டு, ஃப்ரண்ட்டு பம்பரு, ஃப்ரண்ட்டு பேனலு எல்லாமே ரிமூவ் பண்ணி மறுபடியும் நாங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துறோம் பாருங்கள். இந்த எலக்ட்ரிஷியனாண்ட போங்க, இந்த டிங்கராண்ட போய் மாட்டிக்கோங்க, அந்த சீனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் கஸ்டமருக்கு நான் கொடுக்குற பொருளை தெளிவாக கொடுக்கணும் தான் என்னோட நோக்கமே. பாருங்கள், இந்த பேனலு, இந்த ஃப்ரண்ட்டு மஞ்சள் கலர் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேனலு எந்த அளவுக்கு கிளாஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். ஸோ நம்ம வீடியோ என்ன புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து இப்போ அவுட்புட் வீடியோ காட்டுற அந்த வீடியோ அந்த போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி வந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த டோர் லாக்லாம் ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணி அடிப்போம். புது வண்டினா கெத்தாக பண்ணி கொடுப்போம். 100% புது வண்டி மாதிரியே பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என் சப்ஸ்கிரைபர் என் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க, என் கஸ்டமருக்கு எல்லாமே தெரியும் என்னோடய குவாலிட்டி எப்படி இருக்கும்னு. ஸோ புதுசாக வந்த வியூவர்ஸு, புது சப்ஸ்கிரைபரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டினா அது ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ். 100% குவாலிட்டியாக கொடுப்போம், 100% கேரண்டியாக கொடுப்போம். பாருங்கள், இந்த லப்பர்லாம் ரிமூவ் பண்ணி நாங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துறோம் பாருங்கள்.
அண்ட் தென் சைடு லப்பர்லாம் அசம்பிள் பண்ண போகிறோம். மேலே சின்ன சின்ன லப்பர் வரும் டாடா ஏஸில், அதெல்லாம் பாருங்கள் சூப்பராக அசம்பிள் பண்ண பாருங்கள். எங்கள் ஷெட்லேருந்து வெளியே போகும்போது ஒரு பெயிண்டிங் அடித்த வண்டி மாதிரியே தெரியாது. புது வண்டினா புது வண்டி மாதிரி அப்படியே இருக்கும். வெளியே போய் கேட்டிங்கன்னா புது வண்டி எடுத்துக்கலாம் தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணி கொடுப்பேன். இந்த லப்பர்லாம் யாரும் ரிமூவ் பண்ணி அசம்பிள்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த வண்டி வச்சுக்கிற நம்ம கஸ்டமரு, நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும், இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள்லாம் தெரியும். இந்த லப்பர் மேலே இருக்கிற சின்ன லப்பர்லாம் யாரும் அசம்பிள் ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணுறாங்களா? சப்போஸ் யாருன்னா பண்ணுறாங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, A to Z ரிமூவ் பண்ண பாட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வண்டியில் ஷைனிங். அந்த புலேரோ நிற்குது ஆப்போசிட்டில். அந்த புலேரோ ஆப்போசிட்டில் ஒரு வீடு தெரிது பாருங்க. அந்த வீடு இது பாருங்க, இந்த வீடு தான் அப்படியே தெரிது பாருங்க. கண்ணாடி மாதிரி தெரிது பாருங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அதுதான் எங்களோட பெயிண்ட்டு. நாங்கள் அடிக்கிற பெயிண்ட் எல்லாமே பிராண்டட் பெயிண்ட்டு. குவாலிட்டியாக, தரமாக, ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான், 100% குவாலிட்டியாக பண்ணுவோம், 100% தெளிவாக பண்ணுவோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்போம். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோலாம் போடுறேன். எல்லா வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பெயிண்டிங்கில் ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெயிண்டிங்கில் குவாலிட்டியை பாருங்கள். எல்லாம் கம்பெனி பெயிண்ட், பிராண்டட் பெயிண்ட் தான் வாங்கி அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் தான் வாங்கி அடிக்கிறது. ஒரு வருஷம் ஆனாலும் பெயிண்டிங்கில் கலர் மாறாது. பெயிண்டிங்கில் குவாலிட்டி அப்படியே இருக்கும். ஷைனிங்லாம் அப்படியே பக்காவாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த சைடு ஏர் ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணி அசம்பிள் எந்த அளவுக்கு நீட்டாக தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? டேப் அடிக்கிறது, இந்த தின்னர் வச்சு துடைக்கிறது, இல்லை கருப்புகள் பெயிண்ட் இருக்குது, பிளாக் பெயிண்ட் அடிக்கிறது, இந்த சீனே இருக்காது. ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் அடிக்கிற சீனே இருக்காது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பக்காவாக தெளிவாக ரிமூவ் பண்ணி எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஷைனிங் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த டோர் லாக்கு உள்ள ஷீட்டு, இந்த சைடு லப்பரு எந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாரு. டோர் லாக்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கு பாருங்கள். மாஸ்கிங்லாம் பாருங்கள், சைடு லப்பரு உள்ள டேஷ்போர்டு, டோர் பேடு, இந்த ஸ்டிக்கர்லாம் பாருங்கள். இப்போ மேலே அந்த குட்டி லப்பர்லாம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. எந்த அளவுக்கு மைக்ரோ லெவலில் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு இறங்கி சூப்பராக வேலை பார்த்து கொடுப்போம் வண்டியை. எந்த அளவுக்கு நீட்டாக இருப்பாருங்க. இன்டீரியர்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள். தொட்டி பாருங்கள், தொட்டி ஃபுல்லாக எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட்லாம் உறிஞ்சி அப்படியே அசிங்கமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதெல்லாம் பக்காவாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் பாருங்கள். அண்டர்சேஸ் பாருங்க, அண்டர்சேஸ்லாம் பிளாக் கலரு சேஸ் ஃபுல்லாமே. சேசஸ் பிளாக்கு, வீல் பிளாக்கு, வண்டி ஒயிட்டு, சும்மா பக்கமாக இருக்கும் வண்டி. தொட்டி பாருங்கள், தொட்டி தான் இந்த வண்டியோட ஹைலைட்டே. தொட்டி கேபின் எல்லாமே சொல்லலாம். ஆனால் தொட்டி வந்து ரொம்ப படு மோசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சுரண்டிட்டு ப்ரைமர் அடித்து அது மேலே பட்டி பார்த்துட்டு அதை சேண்ட் பண்ணி மறுபடியும் பேஸ் கோட் அடித்து அதை சேண்ட் பண்ணி மறுபடியும் அது மேலே ஃபைனல் கோட் அடிச்சிக்கிறோம். மொத்தம் 3 கோட்டு வண்டிக்கு. இந்த கம்பிக்கு மட்டும் பிளாக் அடிக்கணும், அது நெக்ஸ்ட்டு கட்டுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹேமர்டன் சில்வர் அதை அடிச்சிட்டோம். பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நம்ம வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வியூவர்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே போய்ட்டு எப்படி இருக்குன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருன்னா நம்ம பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தைரியமாக ஷேர் பண்ணுங்கள். நம்பி எத்துவாங்க. தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். பெயிண்டிங்க்கு நான் 100% கேரண்டியாக கொடுப்பேன். அது எக்ஸாம்பிள் தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன். சும்மா அவுட்ரு மட்டும் காமிச்சிட்டு உள்ளெல்லாம் காட்டாது அந்த மாதிரி சீன்லாம் கிடையாது. A to Z உள்ளே வெளியே கீழே எது முடியுமோ எல்லாமே காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் கொடுக்குறது 100% குவாலிட்டியாக கொடுப்பேன். கொடுக்குற பொருளை தரமாக கொடுக்குறதால தான் நம்மளை தேடி வராங்க எல்லோரும். பாருங்கள், மாஸ்கிங்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்கவாக இருக்கு பாருங்கள். ஷைனிங் பாருங்கள் பெயிண்டில் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. இதேமாரி சூப்பரான வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தெளிவாக, இந்தளவுக்கு ஷைனிங்காக, இந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக, இந்தளவுக்கு புது வண்டி மாதிரி பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலரு, எப்போ எடுத்து வாங்க சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வாங்க, தரமாக சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.